பிரித்தானியாவில் தனது முன்னாள் மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட இலங்கை நபர். பிரித்தானியாவின் கார்டிஃப் நகரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிகழ்ந்த பயங்கரமான கொலை சம்பவத்தில் 37 வயதான இலங்கை பின்னணியை கொண்ட திசாரா வெரகலகே தனது முன்னாள் மனைவியை கொலை செய்ததை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. 32 வயதான நிரோதா நுவன் கெல்ல கடந்த ஆகஸ்ட் 21 அன்று கார்டிஃபின் ரிவர்சைட் பகுதியில் 2 கார்களுக்கு இடையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ஆரம்பத்தில் இந்த கொலையை மறைத்து வந்த திசாரா நேற்று முன்தினம் நியூபோர்ட் கிரவுன் நீதிமன்றத்தில் முன்னிலையான போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பவ தினத்தன்று கத்தியை வைத்திருந்ததையும் முன்னாள் மனைவியை கொலை செய்ததையும் அவர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் தீர்ப்பை வரும் பிப்ரவரி 20 ஒத்திவைத்துள்ளார். உயிரிழந்த நிரோதா ஒரு அன்பான பெண் என்றும் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய சேவைகள் என்றும் அண்டை வீட்டாரும் குடும்பத்தினரும் கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்து வருகின்றார்கள்.